ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் நல்லா வசதியா வாழ்ந்து வராரு. ஏதோ வேலையா நடந்து போய்க்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட செருப்பு அறுந்து போகுது. பக்கத்துல இருந்த குடிசைக்கு போய் அங்க இருந்தவர்கிட்ட நடந்ததை சொல்றாரு. புது செருப்பு, அதனால தூக்கி போட மனசு வரல. இங்க விட்டுட்டு போறேன். ஆள் வச்சு அடுத்த நாள் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. வீட்டுக்காரர் சொல்றாரு, ஐயா நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரு. உங்க செருப்பு எங்க வாசல்ல கிடந்தா அது எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவம். தாராளமா விட்டுட்டு போங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெரியவர் இறந்து போயிடுறாரு. விஷயம் ஊர் பூரா தெரிய வருது. அவரோட இறுதி ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கு. செருப்பை விட்டுட்டு போனாரே அந்த வீட்டு வழியா தான் இப்போ அவரை கொண்டு போறாங்க. அப்போ நல்ல மழை பெய்யுது. ஜனங்களால மழையில அவரை தூக்கிட்டு போக முடியல. அதனால அதே குடிசைக்கு போய் அங்க இருந்தவர்கிட்ட, ஐயா மழை ரொம்ப அதிகமா இருக்கு. எங்களால கொண்டு போக முடியல. கொஞ்ச நேரம் உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் கொண்டு போறோம்னு சொல்றாங்க. அதுக்கு வீட்ல இருந்தவர் சொல்றாரு, யார் வீட்டு பிணத்தை கொண்டு வந்து யார் வீட்டு வாசல்ல வைக்க பாக்குறீங்க? மரியாதையா எடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு கத்துறாரு. மனிதர்களாகிய நமக்கெல்லாம் உடம்புல உயிர் இருக்கிறவர் தான் மரியாதை அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது. கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.